இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அனுதம் நோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்தேனைவ சபாம்யகம். இது ராமனுடைய திருவாக்கு. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 7வது சர்க்கத்தில் 22வது ஸ்லோகம் இது. ராமன் உண்மை உரைப்பவர். அவர் சத்திய பிரதிஜை செய்கிறார். நான் முன்னாலும் பொய் கூறியதில்லை, இனிமேலும் பொய் கூறப்போவதில்லை. ஆகவே இப்போதும் பொய் கூறுவதில்லை. சபதமிட்டு சொல்லுகிறேன், கண்டிப்பாக சுக்ரீவா, நீ எடுக்கும் முயற்சி பலிக்கும், சீதை கிட்டுவாள். ராமன் சத்தியவாக்கியங்கிறத நாம் அனைவரும் அறிவோம். இந்த வார்த்தையை ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி ரங்கநாத பெருமாள் அவர் ராமானுஜரிடத்தில் மேற்கோளாக கூறின நாள் உண்டு. பகவத் ராமானுஜர் இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே அவதரித்து ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து காஞ்சிபுரத்தில் வளர்ந்து ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்தவர். அவர் நம் அனைவருக்காகவும் ரங்கநாதனிடத்தில் சரணாகதி செய்தார். அப்போது ரங்கநாத பெருமான் உமக்கு என்ன வேணும்னு கேட்டார். முக்தி வேணும், பக்தி வேணும், தொண்டு புரியும் பேரு வேணும் என்று வேண்டினார் சுவாமி. கொடுத்தோம் கொடுத்தோம் பெற்றுக்கொள்ளும் பெருமான் பரதன் கேட்பவர்கள் கேட்பவையற்றையெல்லாம் கொடுப்பவன். ராமானுஜர் பெற்றுக்கொண்டவர் இந்த முக்தி அடியேனுக்கு மட்டும் கொடுத்தால் போதாது, என்னோட தொடர்புடைய சம்பந்தமுடைய அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். கொடுத்தோம், உம் சம்பந்தம் இருந்து ராமானுஜ தாசர்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்னான பெறுவான். ராமானுஜர் மேலும் கேட்கிறார், இது உண்மைதானே? மாற்றி பேச மாட்டாயே? கொடுத்தது கொடுத்தது தானே என்றார். அப்ப நம்பெருமாள் ரங்கநாதன் வாய் திறந்து கூறினார், அனுதன் நோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன. முன்னாலும் யான் பொய் கூறியதில்லை, இனிமேலும் பொய் கூறப்போவதில்லை. உமக்கு கொடுத்தது கொடுத்ததே, அனைவரும் அடைவார்கள். அதுதான் இந்த வைணவ மரபினுடைய சிறந்த வாக்கு. அந்த பெருமானுடைய திருவாக்கை ஆதாரமாக கொண்டுதான் இன்னைக்கும் ராமானுஜ சம்பந்தம் முக்தி கொடுக்கும் என்று வெகுவாக நம்பப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்ப எதுக்காக இந்த கதை சொன்னேன்னால், ரங்கநாத பெருமாள் ராமன் சொன்ன வார்த்தையைத்தான் மேற்கோளாக எடுக்கிறார். முன்னும் பின்னும் பொய் கூறியதில்லை, கூறப்போவதும் இல்லை. நம் போன்ற சாமானியர்கள் பொய் சொல்லலாம், தப்பிக்க பார்க்கலாம். ஆனால் ராமன் பேசுவனா? சுக்ரீவா, இதோ கூறுகிறேன், நீ எடுக்கும் முயற்சி நிச்சயமாக நிறைவேறும். இந்த வார்த்தை ராமனுடைய உண்மை வார்த்தை. நாம் அனைவரும் நம்பி அதனால் கவலையற்று இருக்கக்கூடிய வார்த்தை. இப்போது நாம் அடுத்த சர்க்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இஞ்சிமேடு என்னும் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானை சேவிப்போம். வந்தவாசியிலிருந்து ஆரணி போகும் மார்க்கத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் திரும்பி ஊருக்குள் போக வேண்டும். இஞ்சிமேடு யஜ்ஞ வேதிகை, யஜ்ஞ வேள்வி குண்டம், யாகமேடு என அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் நரசிம்ம பெருமானையும் தரிசித்துக் கொள்வோம். இதோ பிரபன்னஜன கூட்டஸ்தர்னு கொண்டாடப்படும் சுவாமி நம்மாழ்வார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடியவர். காரிமாறன் கொண்டையோட தரிசனம் கொடுக்கிறார். அடுத்து மாறன் அடிபணிந்து வைந்தவரான சுவாமி ராமானுஜர் கையில் திருதண்டத்தை ஏந்தி கொண்டு கருணை தொதும்பும் விழிகளோட சுவாமி எழுந்தருளி உள்ளார். அடுத்து துரோணருக்கு ஏகலவ்யன போலே ராமானுஜருக்கு இவர்
என்னும்படி பெருமை படைத்த சுவாமி வேதாந்த தேசிகன். ஓர் கையால் அருள் புரிந்து உபதேசித்துக் கொண்டு மற்றொரு திருக்கையில் ஓலச்சுவடியை பற்றி கொண்டு சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவருக்கு அடுத்தது அகோபில மடத்தினுடைய முதல் அழகிய சிங்கராம் ஆதிவன் ஷடகோப ஜீயர் சுவாமி 1378 அவதரித்து வாழ்ந்தவர். அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை தரிசித்துக் கொள்கிறோம். இவர் ஆரம்பித்து இற்றைக்கு 46 பட்டங்கள் எழுந்தருளினார்கள். இப்போது 46ஆம் பட்டம் அழைசிங்கர் எழுந்தருளி உள்ளார். அடுத்தது இந்த க்ஷேத்திரத்திலிருந்தே அழகிய சிங்கர்களாக ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்ட மகான்களை தரிசிக்கிறோம். 34ஆம் பட்டம் அழைசிங்கர், 42ஆம் பட்டம் அழைசிங்கர், அவர்களெல்லாம் இஞ்சிமேட்டில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கும் திருவுருவங்கள் உள்ளன. இவர்களை தரிசித்துக் கொண்டு அழகிய சிங்கர்களுக்கெல்லாம் ஆராத்திய தெய்வமான சிங்கப்பிரான் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் அவனை சேவிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம், பளபளக்கிற திருமேனி. சேஷபீடத்தில் ஆதிசேஷ பீடத்தில் ஆதிசேஷனே மேலே கொடைபிடிக்க நரசிம்ம பெருமான் எழுந்தருளி உள்ளார். அவருடைய திருவடிக்கு கீழே பீடத்தில் கருடன் கோயில் கொண்டுள்ளார். கருடனே இந்த பெருமாளை தூக்கி கொண்டிருப்பதாய் எழுந்தருளுவதாகத்தான் இங்கே காட்சி கொடுக்கிறார். பக்கத்தில் கூப்பிய கைகளோடு பக்த பிரஹ்லாதன். இந்த பிரஹ்லாதனுக்குத்தான் பிரஹ்லாத வரதனாக தூணுக்கு மத்தியத்தில் நரசிம்ம பெருமான் தோன்றினார். அவரை சேவித்துக் கொண்டோம். உற்சவமூர்த்தி ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவரையும் பக்கத்தில் இருக்கும் உற்சவமூர்த்தி ஆண்டாள் அவர்களையும் சேவித்துக் கொள்கிறோம். இனிமேலே வரதராஜ பெருமானையும் கோதண்டராமனையும் தரிசிக்க வேண்டும். அது அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போது அடுத்து ராமன் சுக்ரீவனிடத்தில் பேசுவது. அனுத்தன் நோக்த பூர்வமே நசபக்ஷே கதாச்சன. நாம் முன் பின் பொய் கிடையாது, சொல்வது உண்மை, உன் முயற்சி பலிக்கும். மேலே பேசுகிறார்கள். பரிதொட்டஸ்த சுக்ரீவா தேன வாக்கியேன ஹர்ஷிதா லக்ஷ்மணஸ்யாக்ரஜம் சூரம் இதம் வசனம் அப்ரவீத். இலக்குவனின் அண்ணனான ராமனை குறித்து சுக்ரீவன் இப்படி பேசுகிறான். சர்வதா அகமனுகிராக்கிய தேவதானாம் நசம்சயா. தேவதகளுடைய உலகத்தை கூட இனி நான் எட்டி விடுவேன். என் அரசு கிடைப்பதா எனக்கு பெருசிராமா? எப்ப உன்னையே நண்பனாக கொண்டேனோ இனி எதுவும் சாதிக்க முடியாதது இல்லை. உபபன்னோ குணோபேதா சகாயஸ்ய பவான் மம சோகம் சபாஜ்யோ பந்தூனாம் சுகிருதாஞ்சைவ ராகவ யஸ்ய அக்னி சாட்சிகம் மித்ரம் லப்தம் ராகவ வம்சஜம். இனி உன்னுடைய உறவுக்காரர்கள் அத்தனை பேரை விட நான் இருந்து உன்னை காப்பேன். ஒரு நண்பனாக இருந்தால் எத்தை கொடுத்தாவது தியாகம் பண்ணியாவது தன் நண்பனை காக்க வேண்டும். என் உயிரையோ என் உடலையோ என் அரசையோ எதை இழந்தாலும் உன்னை காத்தே தீருவேன். அகமப்யனுரூபஸ்தே வயஸ்யோ ஞாஸ்தசே சனைஹி. என் நட்பு எவ்வளவு உயர்ந்தது, உனக்காக நான் என்னென்ன செய்வேன்கிறதை காலப்போக்கில் நீ புரிந்து கொள்ளுவாய் ராமா. மகாத்மனாம் து பூயிஷ்டம் த்வத்விதானாம் கிருதாத்மனாம் நிச்சலா பவதி பிரீதிஹி தைரியம் ஆத்மவதாம் வர. நம்முடைய நட்பும் கலங்காமல் இருக்கட்டும். நாம் ஒத்தருக்கொத்தர் வைத்திருக்கும் அன்பும் எப்போதும் அப்படியே இருக்கட்டும். சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். ஆனா ஏதோ ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடு வரும், உடைந்தே போகும், அடிதடி வரைக்கும் போகும். அப்படி இல்லாமல் நல்ல நட்பு எப்போதும் தொடர வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலே நட்பு நன்கு நீடிக்கும். நீங்க உடனே நினைக்கலாம், சீதையை தேடி கொடுக்கணும்னு தானே ராமன் நட்பு கொண்டார், இழந்த மனைவியை தேடணும்னு தானே சுக்ரீவன் நட்பு கொண்டார் என்று தோன்றும். அது நடந்திரா விட்டாலும் அந்த நட்பு தொடர்ந்திருக்கும். ஏனெனில் தர்மத்தின்படி தேடத்தான் சுக்ரீவன் ஏற்றுக்கொண்டான். தர்மத்தின்படி இழந்த மனைவியை மீட்டு கொடுக்கத்தான் ராமனும் ஏற்றுக்கொண்டார். வாலி செய்தது குற்றம், குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அரசனின் கடமை. அதற்குத்தான் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தவிர ஒத்தருக்கொத்தர் எதிர்பார்ப்பில்லை. ரஜதம் வா சுவர்ணம் வா சுபான் ஆபரணானிச்ச அவிபக்தானி சாதூனாம் அவகச்சந்தி சாதவா. எந்த விலை உயர்ந்த பண்டமா இருக்கட்டும், அதை இழந்தாலும் விட்டு கொடுத்தாலும் நட்பைத்தான் காப்பாற்ற வேண்டும். ஆட்யோவாபி தரித்ரோவா துக்கியத சுகிதோபிவா நிர்தோஷச்ச சதோஷச்ச
வயஸ்யா பரமாகதி. சுகப்படுபவனுக்கும் துக்கப்படுபவனுக்கும் இருவருக்கும் நட்பு வேணும். வயதானவன் இளைஞன் இருவருக்கும் நட்பு வேணும். தத்ததே தப்ரவீத் ராமஹ சுக்ரீவம் பிரியதர்சனம் லக்ஷ்மணஸ்ய அக்ரதோ லக்ஷ்மியா வாசவசேவ தீமதா. இப்படி சுக்ரீவன் பேச பேச ராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு உண்மையாக பேசுகிறார், தர்மத்தின் வழி பேசுகிறார். இவர்களை பார்த்து குரங்கு என்று நினைப்பதற்கு கூட முடியாது. குரங்குன்னு ராமன் நினைச்சிருவாரா? பேச்சும் அப்படி இல்லையே, நடவடிக்கையும் அப்படி இல்லையே. ராமனும் அமர்ந்தான், அருகில் சுக்ரீவனும் அமர்ந்தான், லக்ஷ்மணன் அமரப்போனார். அந்த சமயத்தில் சுக்ரீவன் ஒரு மரக்கிளையை உடைத்து ஆசனம் போட்டு ராமனை அமர்த்த சொன்னார். உடனே ஹனுமான் சென்று மற்றொரு மரக்கிளையை உடைத்து கொண்டு வந்து கீழே சேர்த்து ராமனுக்கு சற்று கீழே ஒதுங்கி அடங்கி லக்ஷ்மணனை அமரச் சொன்னார். தவாசீனோ ததோ திருஷ்டுவா ஹனுமானபி லக்ஷ்மணம் சாலசாகாம் சமுத்பாட்டிய வினீதம் உபவேசயது அகம் வினிகிருதோ பிராத்ரா சராமேஷ பயார்த்திதா. அப்போதான் சுக்ரீவன் தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என் அண்ணனாலே துரத்தி அடிக்கப்பட்டு வெவ்வேறு இடத்தில் தேடி இருக்க ஒளிந்து கொள்ள இடம் கிடைக்காமல் இந்த ரிஷமூக பர்வதத்தில் ஒதுங்கி இருக்கிறேன். மமாபித்வம் அநாதஸ்ய பிரசாதம் கத்துமருகசி. இப்படிப்பட்ட அநாதனான எனக்கு ராமா நீதான் அருள் புரிய வேண்டும். என் அரசை மீட்டு கொடுக்க வேண்டும், என் அரசியை மீட்டு கொடுக்க வேண்டும். ரெண்டும் உன்னை நம்பி இருக்கிறேன். ஏவ முக்தஸ்து தேஜஸ்வி தர்மஜோ தர்மவத்சரா பிரத்யுவாச்ச சகாகுத்ஸ்தா சுக்ரீவம் பிரஹசன்னிவ உபகார பலம் மித்ரம் அபகாரஹா அரிலக்ஷணம். ரெண்டுத்துக்கு இப்ப அடையாளம் சொல்றார் ராமன். நன்மையே செய்து கொண்டிருத்தல் நண்பனுக்கு அடையாளம், தீமை செய்தல் தீயவனுக்கு விரோதிக்கு அடையாளம். நான் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன். அத்தெய்வதம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம். உன் மனைவியை யார் தூக்கி சென்றானோ அவனை இப்போதே முடித்து விடுகிறேன், இன்றே அழிக்கிறேன். இது உண்மை. இமேகிமே மகாபாக பத்ரிணஹ பத்ரிணஹ ஸ்திக்தமேதஜஹ தேஜஸஹ கார்த்திகேய வனோத்பூதாக ஷரா ஹேம விபூஷிதாக. இதோ என் கையில் இருக்கும் அம்புகளை பார். இது ஒன்றொன்றும் இடி போன்றது, நெருப்பு கங்குகளை கக்கும், அசனி போன்றது, மின்னல் போன்றது. இதிலிருந்து யாரும் தப்பித்ததில்லை. ராமசோகாபிபூதோகம் சோகார்த்தானாம் பவான்கதி. சுக்ரீவன் கூறுகிறார், நான் ரொம்ப துன்பத்துக்கு ஆட்பட்டிருக்கேன். துன்பத்துக்கு ஆட்பட்டவனுக்கெல்லாம் ஒரே கதி நீதானே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இன்னல்கள் வரும். யார கதியாக பற்ற? நம்ம விட வலியவன், உலகத்தையே ஆட்டி படைப்பவன், நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியவர். நேர அவர் திருவடிகளை பற்றி கொள்வதுதான் வழி. ஏன் நமக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவு கூட பயம் ஏற்படும். வாழ்க்கையை முடிச்சு விடலாமா? அனைத்தும் இழந்தோம், வெளிச்சமே தெரியலே, நான் ஒத்தந்தான் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் படுறேன், கெட்ட குடியே கெடும் பட்டகாலே படும்னு படுகிறேன். எவ்வளவு தூரம் நம்ம மன அழுத்தம் ஏற்பட்டாலும் ராமானு சொன்னோமானால் கண்டிப்பா பெருமான் தான் நம்மை காக்கிறார். அவர் திருவடிகளை பற்றினால் அனைவருக்கும் அநாத ரக்ஷகன், ஆபத் பாந்தவனாக, பதித பாவனனாக ராமன் எழுந்துள்ளி உள்ளார். இப்ப சுக்ரீவன் அதைத்தான் நிரூபிக்கிறார். நானே இப்ப அப்படிப்பட்டவன் தான் ராமா, உன்னைத்தான் பற்றி இருக்கிறேன். ஏதாவதுக்த்வா வசனம் பாஷ்பதூஷித லோச்சனா பாஷ்பதூஷிதயா வாச்சா நோச்சை சக்னோதி பாஷித்தும். இப்படியெல்லாம் ராமனை பிடித்து கெஞ்சியவன் மேல பேச முடியாமல் தொண்டை அடைத்து போய் கண்களிலிருந்து நீர் பெருக பேச மாட்டாமல் சுக்ரீவன் நிறுத்தி விட்டான். ஆனால் மேலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொல்லுகிறார், புராகம் வாலினா ராம ராஜ்யாத் ஸ்வாதர ஓபிதா பருஷாணிச்ச சம்ஸ்ராவ்ய நிர்தூதோஸ்மி பலியசா. என் கதையை சுருக்கமாக கூறுகிறேன். என் அண்ணனால் நான் துரத்தி அடிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். என் மனைவியை அவன் தூக்கி கொண்டான். கிருதா பாரியா சமேதேன பிராணேபியோபி கரீயசி சுகிருதச்ச மதீயாயே சங்கதா பந்தனேஷு தே. கிருதா பாரியாச்ச, என் மனைவியும் அவன் தூக்கி கொண்டான். வாலியின் மனைவிக்கு தாரான்னு பெயர், சுக்ரீவன் மனைவிக்கு ருமானு பெயர். ருமையை வாலி அபகரித்து கொண்டான். அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் விரோதம் வந்தது ராமா. ரெண்டு காரணங்கள். எங்களுக்கு நட்பு முறிந்து, அண்ணன் தம்பி உறவு முறிந்து, எதிரியாய் ஒருத்தருக்கொத்தர் சண்டை போடுபவர்களாக ஏன் ஆனோம்? ரெண்டே காரணங்களாகத்தான் ஆயிருக்கும். அதை உனக்கு சொல்லுகிறேன். எத்தனவாஞ்சச துஷ்டாத்மா மத்விநாசாய ராகவ. என்னை கொனுடனுங்கிறதுக்காக ஊர் முழுக்க சுற்றி அடித்தான், துரத்தி அடித்தான். ஆனால் இந்த இடத்தில் ரிஷமோக பர்வதத்தில் அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. இந்த இடத்துக்குள் நுழைந்தால் அவன் தலை வெடிக்கும். அதனால்தான் நான் இங்கிருக்கிறேன். என்னை அழிப்பதற்கு குரங்குகளை அனுப்பினான், அவர்களை அழித்து விட்டேன். சங்கையா ததேயாகம் சதிஷ்டுவா துவாமபிராகவ நோபசர்பாமியகம் பீதா பயே சர்வேகி விபதி. உன்னை பார்த்த போது அவன் அனுப்பித்தவன் நினைச்சேன் ராமா.
அப்புறம்தான் இப்போது நீ எனக்கு நண்பனாகி விட்டாய், கூறுகிறேன் கேள். ராமன் கூறுகிறார், எதற்கு உன் அண்ணனோட சண்டை வந்தது? காரணம் சொல், கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.